ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. திருவாய்மொழியினுடைய இரண்டாவது பாசுரத்தை அனுபவிக்க வேண்டும். சென்ற உபன்யாசத்திலே முதல் பாட்டை அனுபவித்தோம், உயர் வர உயர் நலம் என்கிற பாட்டை. அந்த பாட்டுல எம்பெருமானுடைய திரு கல்யாண குணங்களை பத்தி ஆழ்வார் சொன்னார். உயர்நலம் உடையவன் அப்படின்னு ஆனந்தம் தொடக்கமான திருக்கல்யாண குணங்களை உடையவன் அப்படின்னு சொன்னார். அதே போல அந்த பாட்டுல துயரறு சுடரடி என்று திருவடியை தெரிவித்தார். திருவடியை தெரிவித்தது திருமேனியை தெரிவித்ததாக ஆகும். ஆக எம்பெருமானுக்கு திருமேனி உண்டு, குணங்கள் உண்டு அப்படின்னு அந்த குணத்தையும் திருமேனியையும் அனுபவித்தார். இரண்டாம் பாட்டுல அந்த குணத்துக்கும் திருமேனிக்கும் ஆசிரியமாக இருக்கக்கூடிய திவ்யாத்ம ஸ்வரூபத்தை அனுபவிக்கிறார். திவ்யாத்ம ஸ்வரூபம்னா என்ன என்றால், எம்பெருமானுக்கு காருண்யம் அப்படின்ற குணம் இருக்கு. சரி, அதே போல எம்பெருமானுக்கு அழகான திரு உருவம் இருக்கு. இதுவே எம்பெருமானா? எம்பெருமானா யாரு? கருணை உள்ளம் படைத்தவன் எம்பெருமான். பார்த்தசாரதி பெருமானுக்கு அழகான திரு உருவம் இருக்கு. அந்த உருவமே பகவான் கிடையாது, பகவானுக்கு உருவம், பகவானுக்கு திருக்கல்யாண குணம். அப்ப பகவான்னா யாரு? அதுதான் திவ்யாத்ம ஸ்வரூபம். இப்ப நமக்கு இந்த உடம்பு இருக்கு, நாம் ஜீவாத்மா, இது என்னுடைய உடம்பு, இது வேற, நான் வேற இல்லையா? இப்ப ஜீவாத்மானா யாரு, நாம்னா யார் அப்படின்னா, நமக்கு ஒரு உருவம் இருக்கு, உடம்பு இருக்கு. நாம் யார்? நாம் இத்திரூண்டு அணுமாத்திரமாக இருக்கக்கூடிய ஜீவாத்மாக்கள். அதான் ஜீவாத்ம ஸ்வரூபம். அதே போல பகவான்னா யாரு? பகவத் ஸ்வரூபம்னா என்ன? திவ்யாத்ம ஸ்வரூபம்னா என்ன அப்படின்னா, எல்லா விடத்திலும் பறந்து விரிந்து இருக்கின்றது இல்லையா? அதுதான் பகவத் திவ்யாத்ம ஸ்வரூபம், பகவத் ஸ்வரூபம் என்று சொல்லுவார்கள். அதை பத்தி தெரிவிக்கிறார் இந்த இரண்டாவது பாட்டில. மரண கமல மர மலர்மிசை எழுதரும் மனன் உணர்வு அளவிலன் பொறியுணர்வு அவையிலன் இணர் முழுநலம் எதிர்நிகழ் கழிவினும் இன்னனிலன் எனனுயிர் மிகுநரை இலனே என்று. இந்த பாட்டுல பகவத் ஸ்வரூபத்தை தெரிவிக்கும் பொழுது, சித்தக்காட்டிலும் வேறுபட்டது, அச்சித்தக்காட்டிலும் பகவான் வேறுபட்டவன் அப்படின்னு ஆழ்வார் தெரிவிக்கிறார். முதல்ல ஜீவாத்மாவை காட்டிலும் வேறுபட்டவன் எம்பெருமான் அப்படின்னு தெரிவிக்கிறார். பகவத் ஸ்வரூபம் எப்படிப்பட்டது, பகவான் எப்படிப்பட்டவன் என்றால், மனன கமலம் மனன் அகம் மலம் அற மனனுணர்வு அளவிலன் என்று. அதாவது மனத்துல, மனன் அகம், மனசின் இடத்திலே மலங்கள், தோஷங்கள்லாம் இருக்கும். என்ன தோஷங்கள்? காமம், குரோதம், மதம், ஆச்சரியம் போன்ற தோஷங்கள்லாம் இருக்கும். அஷ்ட தோஷங்கள் என்று நம்ம ஆச்சாரியர்கள்லாம் சொல்லுவார்கள். 8 விதமான தோஷங்கள், மலங்கள் இருக்கும் மனதிலே. மனதில் இருக்கக்கூடிய தோஷங்களை எல்லாம் கழிக்க கழிக்க, யோக அபியாசத்தாலே மனசில் இருக்கக்கூடிய தோஷங்கள் எல்லாம் கழிக்க கழிக்க, இதை சொல்றார் ஆழ்வார், மனநகம் மலம் அற. மனன் அகம், மனன் என்றால் மனசு, மனம். மனம் அகம் என்றால் மனத்தில் இருக்கக்கூடிய, மலம் என்றால் தோஷம், தோஷங்கள். அற, அது அற அது அருந்து போகும் பொழுது மனநகம் மலம் அற மலர் மிசை எழுதரும் ஒரு சிறந்த ஞானம் உண்டாகுமா. எப்படிப்பட்ட ஞானம்னா, மலருகின்ற ஞானம், விகசிக்கக்கூடிய ஒரு ஞானம். அதே போல மிசை எழுதரும், மிசை என்றால் மேலே, எழுதரும் என்றால் மேல் நோக்கி வரும். மிசை எழுதரும் மேல் என கொழுந்து விட்டு மேல் மேலும் வளரக்கூடிய ஞானம். ஆக மலர் விகசிக்கக்கூடிய, மேலே எழக்கூடிய ஞானம். மலர் மிசை எழுதரும் மனன் உணர்வு, மனதிலே தோன்றக்கூடிய ஒரு உணர்வு, ஆத்மாவை பற்றின உணர்வு, மனன் உணர்வு. அப்படிப்பட்ட உணர்வானது ஆத்மாவை பற்றினது. அதாவது என்ன தாற்பயம்னா, ஜீவாத்மாவா ஒரு யோகி தெரிஞ்சுக்க முற்படுறார். அவர் என்ன பண்ணுவார் என்றால், மனதில் இருக்கக்கூடிய தோஷங்களை எல்லாம் கழிக்கிறதுக்கு பார்ப்பார். யோக அபியாசத்தால மனசில் இருக்கக்கூடிய தோஷத்தை எல்லாம் கழிக்க, அப்போ ஜீவாத்மா புலப்படுவான், மானச ஞானத்துக்கு விஷயமாக ஆவான் ஜீவாத்மா. அப்படிப்பட்ட மனன் உணர்வு இருக்கு இல்லையா, உணர்வுனா ஞானம். யாரை பற்றின ஞானம்? ஜீவாத்மா பற்றின ஞானம். அந்த ஞானத்துக்கும் பகவான் எட்ட மாட்டான் அப்படின்னு ஆழ்வார் முதல்ல தெரிவிக்கிறார். மனநகம் மலமர மலர் மிசை எழுதரும் மனன் உணர்வு அளவிலன், அந்த அளவு கிடையாது பகவான், அத்தையும் மீதூர்ந்தவன். ஆக ஜீவாத்மாவை அறியக்கூடிய இந்த யோகஜ ஞானம், அதனால பகவானை கிட்ட முடியாது, அறிய போக முடியாது. மனன் உணர்வு அளவிலன். பொறியுணர்வு அவையிலன். பொறி என்றால் இந்திரியம், இந்திரியத்தாலே ஏற்படக்கூடிய உணர்வு, கண் காது முதலான இந்திரியங்களால் ஏற்படக்கூடிய உணர்வு பிரத்யட்சமான உணர்வு. அதை கொண்டு எதை தெரிஞ்சுக்க முடியும்? பிரத்யட்சமாக அச்சேதன பொருட்களை தெரிஞ்சுக்க முடியும். அந்த உணர்வுக்கும் பகவான் எட்ட மாட்டான். பொறியுணர்வு அவையிலன்.
அந்த உணர்வுகளுக்கு அவன் விஷயமாக மாட்டான். இங்கதான் நம்ம ஆச்சாரியர்கள் கேட்டுக்கிறார், ஜீவாத்மாவை பிடிக்கக்கூடிய மானச ஞானம், யோகத்தால் ஏற்படக்கூடிய ஞானத்துக்கே எட்ட மாட்டான் அப்படின்னா தனியா அது சொல்லணுமா? அச்சேதனத்தை காணக்கூடிய கண் முதலானவற்றுக்கு விஷயமாக மாட்டான், அப்பாற்பட்டவன் அப்படின்னு தனியா சொல்லணுமா என்றால் திருஷ்டாந்தமாக ஆழ்வார் சொல்லுகிறார். அதாவது ஒருத்தருக்கு சந்தேகம் வருமா, இவ்வளவு யோகம் பண்றேன், ஜீவாத்மாவனா தெரிஞ்சுக்க முற்படுறேன், தெரிஞ்சுன்ற ஜீவாத்மாவை சாட்சாத்காரம் பண்றேன், அப்போ இதே போல ஒரு யோகத்தை கொண்டு பரமாத்மா பண்ண முடியாதானே அப்படின்னு ஒருத்தர் கேட்டாரு என்றால் அங்க திருஷ்டாந்தமா ஆழ்வார் சொல்றார், எப்படி கண் முதலான இந்திரியங்களை கொண்டு அச்சேதனத்தை கிரகிக்கக்கூடிய கண் முதலான இந்திரியங்களை கொண்டு பகவானை தெரிஞ்சுக்க முடியாதோ திருஷ்டாந்தம், அதே போல சுத்தமான மனசை கொண்டும் ஜீவாத்மாவை அறியக்கூடிய சுத்தமான மனசை கொண்டும் பகவானை தெரிந்து கொள்ள முடியாது, அவன் அத்தியந்த விலக்ஷணன் என்று இங்கு ஆழ்வாருடைய திருவுள்ளம். மற்றும் ஆச்சாரியர்கள் இங்க சாதிக்கிறார்கள். ஆழ்வார் இங்க என்ன தெரிவிக்கணும்? பகவத் சுரூபத்தை பற்றி தெரிவிக்கணும். எம்பெருமானானவன் சித்த காட்டிலும் வேறுபட்டவன், அச்சித்த காட்டிலும் வேறுபட்டவன் என்று தெரிவிக்கணும். தெரிவிக்கும் பொழுது நேர தெரிவிச்சிடலாமே, பகவான் சித்தை காட்டிலும் வேறுபட்டவன், அச்சித்த காட்டிலும் வேறுபட்டவன் அப்படின்னு சொல்லிடலாம் இல்லையா? ஆனா ஆழ்வார் என்ன பண்றாரு அப்படின்னா, எந்த ஒரு கருவியால, மனசு என்ற கருவியால ஜீவாத்மாவை தெரிஞ்சுக்க முடியுமோ அந்த மனசால பகவானை தெரிஞ்சுக்க முடியாது. எந்த ஒரு கருவி கண்ணால அச்சேதனத்தை தெரிஞ்சுக்கிறோமோ அந்த கருவியால பகவானை தெரிஞ்சுக்க முடியாது. இப்படின்னு ஏன் சுத்தி வளைச்சு சொல்லணும்? அச்சேதனத்தை காட்டிலும் மீது உறந்தவன், சேத்தனத்தை காட்டிலும் மீது உறந்தவன் அப்படின்னு சொல்லிடலாமே என்றால் ஆழ்வாருக்கு இங்க என்ன கருத்துன்னா, பொண்ணு இருக்கு, கரி இருக்கு, தங்கம் இருக்கு. தங்கமானது கரியை காட்டிலும் மிகவும் உயர்ந்தது, அது லோகத்துல எல்லாருக்குமே தெரியும். அதி விலட்சணம் பொன்னானது, கோல்டானது. ஆனாலுமே கூட அந்த பொன்னும் கரியும் ஒரே கண்ணாலதான் காணப்படுறது. அந்த ஒரு சாமியம் இருக்கு. பொன்னானது மிகவும் உயர்ந்தது, அதுக்கு விலை மதிப்பு மிகவும் உயர்ந்தது அப்படின்னு தெரியும் லோகத்துல. ஆனாலும் ரெண்டுத்தையும், கரி இந்த கோல்டு இருக்கு இல்லையா, அதையும் நம்ம கண்ணால தானே பாக்குறோம், கரிக்கட்டைய. இப்படிப்பட்ட சாமியம் கூட ஜீவாத்மா பரமாத்மாவுக்கு கிடையாது. ஜீவாத்மா அவனை காட்டிலும் பரமாத்மா மிகவும் உயர்ந்தவன் என்றால் பெரும் உயர்த்தி மட்டும் கிடையாது, ஜீவாத்மாவை காணக்கூடிய கருவியால பரமாத்மாவை காணக்கூட முடியாது, அப்படிப்பட்ட உயர்த்தி உண்டுன்னு தெரிவிக்கிறார் இங்க ஆழ்வார். ஆக முதல் 2 அடிகளால இப்படிப்பட்ட ஒரு வைலட்சண்யம் சொல்லப்பட்டது. மேற்கொண்டு இனன் இப்படிப்பட்டவன் எப்படி இருக்கான் அப்படின்னா, இனன் என்றால் இப்படிப்பட்டவன், ஏவமிதனானவன், உணர் முழுநலம், அவன் முழுமையாக பகவத் சுரூபம் எப்படி இருக்கும் அப்படின்றது இப்பதான் விளக்குறார் ஆழ்வார். சேத்தனம் கிடையாது, அச்சேதனம் கிடையாதுன்னு சொல்லிட்டார். சரி, அப்ப எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னா, முழுநலம் உணர்வாகவே இருக்கும். அதாவது முழுமையாக உணர்வாகவும் நலமாகவும் இருக்கும். நலம் என்றால் ஆனந்தம், உணர்வு என்றால் ஞானம். பகவத் சுரூபம் இருக்கு இல்லையா, அது எங்க பார்த்தாலும் பறந்து இருக்கா, விபுவா இருக்கு, எல்லா இடத்துலயும் இருக்கா. இப்ப இந்த இடத்துலயும் பகவான் அப்படின்ற அந்த சுரூபமானது இருக்கு. சரி, இங்க ஆனந்தம் ஞானம் அப்படின்றது இருக்குமா? பல இடங்கள்ல பகவான் இருக்கான் இல்லையா, எல்லா இடத்துலயும் பகவான் இருக்கான். எல்லா இடத்துலயும் ஆனந்தம் ஞானமாகவே இருப்பானா என்றால் ஆமா, முழுமையாக முழு நலம் முழு நலம், முழுமையாக உணர்வாகவும் நலமாகவும் இருக்கின்றான், ஞானமாகவும் ஆனந்தமாகவும் எம்பெருமான் இருக்கின்றான். பகவத்ரூபம் அத்தகையது என்று. இனன் உணர் முழுநலம் எதிர் நிகழ் கழிவினும் இனன் இளன். இனன் அப்படி என்றால் ஒப்பு, அவனுக்கு ஒப்பு கிடையாது. இனன் இளன், இனன் கிடையாது, ஒப்பு கிடையாது. எப்பொழுது? எதிர் நிகழ் கழிவினும், 3 காலத்திலும் பகவானுக்கு ஒப்பு கிடையாது அப்படின்னு சொன்ன உடனே ஆச்சாரியர்கள் எல்லாம் கேட்டுக்கிறார்கள், கீழே ஆழ்வார் என்ன சொல்லிட்டார்? அவன் சேத்தனத்தை காட்டிலும் வேறுபட்டவன், அச்சேதனத்தை காட்டிலும் வேறுபட்டவன் அப்படின்னு சொல்லியாச்சு. நம்மளுடைய சித்தாந்தத்திலேயோ தத்துவத்திரயம் தானே, சித்து அச்சித்து ஈஸ்வரன். சேத்தனத்தை காட்டிலும் வேறுபட்டவன், அச்சேதனத்தை காட்டிலும் வேறுபட்டவன் சொல்லியாச்சு. அப்ப மறுபடியும் இங்க அவனுக்கு ஒப்பே இல்லைன்னு எந்த கழிக்கு பார்க்கிறார் ஆழ்வார் என்ற கேள்வி வர, அதுக்கு சில ஆச்சாரியர்கள் சொல்லுவார்களாம், முன்பு சொன்னது என்னன்னா, திரளாக பகவான் முழுசா தத்துவம் இருக்காங்க இல்லையா, அவனுக்கு 100% யாராவது ஈக்குவலா அப்படின்னு பார்த்தா கிடையாது அப்படின்னு முன்னாடி சொன்னாராம். சரி, மொத்தமா பகவானுக்கு சமமா யாரும் ஆக வேண்டாம், ஏதாவது ஒரு அம்சத்துல பகவானோட சாமியம் யாருக்காவது சொல்லலாமா அப்படின்னா அதுவும் கிடையாது அப்படின்னு இந்த இடத்துல சொல்றார். இனநீலன் எதிர்நிகழ் கழிவினும் இனநீலன் அப்படின்னு இந்த இடத்துல சொல்றார் என்று ஒரு சாராருடைய ஆச்சாரியர்களுடைய திருவுள்ளம். பராசர பட்டர் அருளி செய்யக்கூடியது என்ன அப்படின்னா, கீழே சொன்னது சாதர்மிய திருஷ்டாந்தம் கிடையாது, பகவானை போல ஒருத்தன் இல்லை அப்படின்றது கீழே சொன்னார். அவனோட ஒத்தவன் அப்படின்னு ஒருத்தனை சொல்ல முடியாது அப்படின்றது கீழே சொன்னார். இங்க என்ன ஆழ்வார் சொல்றாரு அப்படின்னா, வைதர்மிய திருஷ்டாந்தம் கிடையாது அப்படின்னு சொல்றாரு ஆழ்வார் இங்க. அதாவது என்ன தாற்பயம் அப்படின்னா, ஜலம் பிருத்திவிவத் ந பவதி, ஜலமானது பிருத்திவியை போல கிடையாது அப்படின்னு கழிக்க முடியும். ஜலம் ஒரு திரவியம், பிருத்திவி அப்படின்றது ஒரு திரவியம்.
பிருத்திவியில மனம் கந்தமானது இருக்கு, ஜலத்துல இல்லை அப்படின்னு நையாயிக்கால் போன்றவர்கள் சொல்வார்கள் இல்லையா? ஆக ஜலம் பிருத்திவி ரெண்டும் கண்ணால பார்க்கக்கூடிய திரவியம், ஆனா ஜலமானது பிருத்திவி கிடையாது அப்படின்னு தள்ளி வேறுபடுத்தி காட்ட முடியும். அது போல இவர் பகவான் கிடையாது அப்படின்னு தள்ளுறதுக்கு கூட விஷயம் கிடையாது அப்படின்னு மற்றொரு உதாரணம் பார்ப்போமே, சுலபமான உதாரணம் புரிஞ்சுக்கிறதுக்கு. நாம பெரும்பாலும் கேள்விப்பட்ட ஒரு உதாரணம், நான் வசிஷ்டரை போல ஞானி கிடையாது அப்படின்னு ஒருத்தர் சொல்றார், தன்னை தள்ளற. நான் வசிஷ்டரை போல கிடையாது அப்படின்னு தான் வைதர்மிய திருஷ்டாந்தம். சாதர்மியம்னா அவரை போல அப்படின்னு சொன்னா சாதர்மிய திருஷ்டாந்தம், அவரை போல கிடையாதுன்னு தள்ளினோமே என்றால் வைதர்மிய திருஷ்டாந்தம். இங்க வைதர்மிய திருஷ்டாந்தம் தான். அவரை போல கிடையாது, வசிஷ்டனை போல நான் அறிவாளி கிடையாது அப்படின்னு தன்னை தள்ளதான் பாக்குறாரு. ஆனாலுமே லோகத்தார் சிரிக்க மாட்டாரா? இதுல என்ன கேள்வி வந்தது, யாருக்கு என்ன சந்தேகம் வந்தது, எதுக்காக புதுசா ஒரு ஸ்டேட்மெண்ட் வேற சொல்லணுமா அப்படின்னு லோகத்தாரெல்லாம் சொல்ல மாட்டார்களா? அது போலதான் எடுத்து கழிக்க கூட முடியாது. இந்த அச்சேதனமானதோ சேத்தனமானதோ பகவான போல அல்ல அப்படின்னு சொல்றதுக்கு கூட இங்க விஷயம் கிடையாது அப்படின்ற கருத்தை ஆழ்வார் இங்க தெரிவிக்கிறார். இனநிலன் ஒப்பே கிடையாது அவனுக்கு என்று. இனநிலன் அதே போல எதிர் நிகழ் கழிவினும் இனநிலன் மிகுநரை இலனே, அதே போல அவனுக்கு மிகுனர், அவனை காட்டிலும் மேம்பட்டவர்களும் கிடையாது. இதுவும் திருஷ்டாந்தமாக தான் ஆழ்வார் தெரிவிக்கிறார். எப்படி அவனை காட்டிலும் மேம்பட்டவர்கள் கிடையாதோ அதே போல ஒப்பும் கிடையாது என்று ஆழ்வார் இங்க பகவானானவன் எல்லாவற்றையும் காட்டிலும் மீதூர்ந்தவன், சமஸ்த சிரஜித் விலக்ஷணன் எம்பெருமான் என்று இரண்டாம் பாட்டில் தெரிவித்தார். மனநகம் மலமர மலர்மிசை எழுதரும் மன்னன் உணர்வு அளவிலன் பொறியுணர்வு அவையிலன் இனன் உணர்முடநலம் எதிர்நிகழ் கழிவினம் இனநிலன் எனன் உயிர் அப்படின்னு ஒரு பதம் நடுவில் இருக்கு. எனன் உயிர் அப்படின்னா எனக்கு உயிரானவன், எனக்கு தாரகனானவன். எனன் உயிர் மிகுநரை இளன், அவனுக்கு மிகுனர் என்றால் மேம்பட்டவர்கள், அவனுக்கு மேம்பட்டவர்கள் கிடையாது என்று இரண்டாம் பாட்டை முடிச்ச மாதிரி இருக்கு. ஆனா நம்ம ஆச்சாரியர்கள் தெரிவிக்கிறது என்ன அப்படின்னா, இதை எங்க கொண்டு போய் சேர்த்துக்கணும் அப்படின்னா, இப்படிப்பட்டவனுடைய துயரறு சுடரடி தொழுது 7 அப்படின்னு முதல் பாட்டோட போய் சேர்த்துக்கணும் என்று ஆச்சாரியர்கள் தெரிவிப்பார்கள். இது இரண்டாம் பாட்டு. அதுக்கப்புறம் மூணாம் பாட்டு வந்தது. இந்த மூணாம் பாட்டுல லீலா விபூதியை பத்தி ஆழ்வார் பேசுகிறார். லீலா விபூதியை உடையவன் எம்பெருமான் என்று. முதல் பாட்டிலே நித்திய விபூதியினுடைய பிரஸ்தாவம் இருந்தது. அயர்வரும் அமரர்கள் என்று நித்திய விபூதியை பத்தி பிரஸ்தாவம் பண்ணார் ஆழ்வார். இந்த மூன்றாம் பாட்டுல லீலா விபூதியை பத்தி பிரஸ்தாவம் பண்றார். மிகுநரை இளனே இளனது உடையனிது என்ன நினை வறியவன் நிலநிலை விசும்பிடை உருவினன் அறிவினன் புலனொடு புலநலன் ஒழிவிலன் பரந்த அந்நலனுடைய ஒருவனை அணிகினம் நாமே. லீலானது உடையன் இது. பகவானுக்கு மொத்த லீலா விபூதி சொத்து அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லையா? ஆழ்வார் இதை சொல்லும் பொழுது ரொம்ப ஜாக்கிரதையாக சொல்றார். எப்படி சொல்ல வேண்டுமோ அப்படி சொல்றார். எப்படி சொல்றாருன்னா, எம்பெருமான் அவனுக்கு சொத்து என்ன அப்படின்னு கேட்டோமே என்றால் இளனது, இதோ அத்தை உடையவன் அப்படின்னும், இளனது அது இளன் அது கிடையாது அப்படின்னு பகவானை பத்தி சொல்ல முடியாது. அதே போல இளனது உடையன் இது, இத்தை உடையவன் அத்தை உடையாதவன், அதாவது அத்தை உடையான் அத்தை கொல்லாதவன் அப்படின்னு ரெண்டு விதமாகவும் பகவானை சொல்ல முடியாது. ஏன்னா இங்க என்ன தாற்பயம் அப்படின்னா, இளனது இது அவனுக்கு கிடையாது அப்படின்னு சொன்னா என்ன ஆகும்? இது யாருமே சொல்ல மாட்டார்கள். எல்லாமே பகவானுடைய சொத்து தானே, இது அவனுடையது கிடையாது அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டார்கள். சொன்னா என்ன ஆகும்? சொத்துல ஒண்ணு குறைஞ்சு போனதா ஆயிடும் இல்லையா? அது எப்படி சொல்லக்கூடாதோ அதே போலதான் உடையன் இது இத்தை உடையவன் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா இத்தை உடையவன் அப்படின்னு சொன்னா என்ன ஆகும்னா, அப்ப இவ்வளவுதானா அப்படின்னு சந்தேகம் வரலாமா? அதனால இளனது உடையன் இது என்ன நினை வறியவன் என்று இப்படி நினைக்க முடியாது பகவானை பத்தி. ஏனென்றால் அவனுக்கு என்ன சொத்து என்றால் நிலனிடை விசும்பிடை ஒரு விலன் அறிவினன். நிலன் கீழுலகங்கள் என்ன, அதே போல விசும்பு மேலுலகங்கள் என்ன, மொத்த பிரபஞ்சம் இவற்றில் இருக்கக்கூடிய உருவினன் அருவினன். உரு என்றால் உருவத்தை கொண்டது இந்த உடம்பு அச்சேதனம். அருவன் இந்த உடம்பு மட்டும் கிடையாது, எல்லா அச்சேதனங்கள் எல்லாத்துக்குமே உருவம் இருக்கு இல்லையா? உரு என்றால் அச்சேதனம். அரு என்றால் உருவம் மற்ற ஜீவாத்மா. அத்தை இனன் உருவினன் அருவினன் என்றால் நாராயணன் காலனன் மேனி இனன் அப்படின்னு மேல 9ஆம் பத்தில தெரிவிக்க போறார் ஆழ்வார். காலனன் மேனி இனன், நன்ன மேனியை உடையவன். அந்த இனன் அப்படின்ற அந்த விகுதியானது என்ன காட்டுறதுன்னா அத்தை உடையவன் அப்படின்னு காட்டும். அதே போல இங்க உருவினன் என்றால் உருவத்தை உடையவன். இங்க உருவம்னா என்ன? சேத்தனமான ஜீவாத்மா. அரு அதாவது அருவினன், அரு என்றால் சேத்தனமான ஜீவாத்மா. உருவினன் உருவத்தை உடையவன். உருவன் அர்த்தம் அச்சேதனம் அப்படின்னு அர்த்தம். ஆக அச்சேதனத்தையும் தன்னுடைய சொத்தாக உடையவன், சேத்தனத்தையும் தன்னுடைய சொத்தாக உடையவன். இந்த சேத்தனா சேத்தனங்கள் எங்க இருக்கு?
நிலநிடை விசும்பிடை, நிலநிடத்திலும் விசும்பிடத்திலும், கீழுலகங்கள் என்ன மேலுலகங்கள் என்ன, இவற்றில் இருக்கக்கூடிய சமஸ்த சேதனா சேதனங்களையும் தனக்கு சொத்தாக உடையவன் அப்படின்னு இதுவரையிலும் அர்த்தம். இலனது, அது இளன், அத்தை உடையவன் அல்லன் அப்படின்னு சொல்ல முடியாது. உடையன் இது, இத்தை உடையவன் என்று சொல்லவும் முடியாது. ஏன்னா சங்குச்சிதமாயிடும், இவ்வளவுதானா அப்படின்னு ஆயிடும், சொல்ல முடியாது. அப்ப என்ன சொல்லணும்? நிலநிடை விசும்பிடை உருவினன் அருவினன். நிலம் என்ன விசும்பென்ன இவற்றில் இருக்கக்கூடிய எல்லா உருவம் அருவம், அதாவது ஜீவாத்மா அச்சேதனம் எல்லாவற்றையும் ஈனன் அத்தை உடையவன் என்றுதான் பகவானை சொல்ல முடியும். அதுக்கப்புறம் மேல புலனோடு புலனாளன். புலன் என்றால் இந்திரியம். இங்க புலன் அப்படின்னு சொல்லி என்ன பண்றதுன்னா இந்திரியத்தால கிரகிக்கக்கூடிய பிரத்யட்சமான பதார்த்தங்களை காட்டுறது புலனோடு. அத்தோடு பகவான் கூடியிருக்கான், எல்லாத்தோடும் உள்ளுரை பொருளாக எம்பெருமான் இருக்கான். இந்த லீலா விபூதியை உடையவன் அவன் பாட்டு நிம்மதியா இதனுடைய சொத்து அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கான் அப்படின்னு கிடையாது. இதுக்குள்ள உள்ளுரை பொருளாக இருக்கான், புலனோடு உள்ள இருக்கான். இருந்தாலும் கூட புலனாளன் இத்துட கூடின அந்த தோஷங்கள் அவனை தட்டாது. ஆக புலனோடு இருக்கிற பொழுதிலும் கூட அவனுக்கு அந்த தோஷங்கள்லாம் வராது. புலனோடு புலனாளன், இதோட அவன் ஒட்டற்று இருக்கான். புலனோடு அவனுக்கு ஒரு ஒட்டு கிடையாது, அவனுக்கு ஒரு தொடர்பு கிடையாது. புலனோடு புலனாளன். ஒளிவிலன் பரந்த, பரந்தே ஒளிவிலன், அதாவது ஒளிவிலன், ஒளிவினானது விடறது. ஒரு வஸ்துவையும் விடாமல் எம்பெருமான் எல்லாவற்றுக்குள்ளும் பறந்து வியாபித்து இருக்கான். ஒளிவிலன் பரந்த, பரந்தே ஒளிவிலன், அவன் எல்லாவற்றையும் விடாமல் எல்லாவற்றுக்குள்ளும் பறந்து வியாபித்து இருக்கின்றான். புலனோடு புலனலன் ஒளிவிலன் பரந்த அந்நலனுடைய ஒருவனை நணிகனம் நாமே என்று ஆழ்வார் விஸ்மயப்படுறார், ஆச்சரியப்படுறார். அந்நலன், அப்படிப்பட்ட நன்மை. என்ன நன்மை? முதல் பாட்டுல சொன்ன விபூதி யோகம் குணயோகம் என்ன, இரண்டாம் பாட்டுல சொன்ன அப்படிப்பட்ட பகவத் சுரூபம் என்ன, இப்படிப்பட்ட நன்மைகளை உடையவன் அந்த பகவானை நாம் நணிகினம், வெறும் நாம் அயர்வர மதிரனும் அருளப் பெற்றேன் அப்படின்னு அவனை பற்றி தெரிஞ்சின்றேன் அத்தோடு மட்டும் இல்லாமல் அவனை அணுகினேன், அவனை கிட்டி நெருங்கி அனுபவித்தேன் அப்படின்னு நாமே அப்படி பண்ணேனா எனக்கா இந்த ஒரு பேரு அப்படின்னு ஆழ்வார் ஆச்சரியப்பட்டார். எது போல என்றால் பரதன் ஆச்சரியப்பட்டா போல. பரதன் இடத்துல பரத்வாஜ ரிஷி ராமன் எங்க இருக்கான் அப்படின்னு, சித்திரக்கூட்டத்துல எங்க இருக்கான் அப்படின்னு காட்டி கொடுத்தாராம். அப்போ அது அருகாமையில போயிட்டான் பரதன், எல்லாரோட கூட சேர்ந்துதானே போறான் சித்திரக்கூட்டத்துக்கு போகும்பொழுது. அப்போ ஆச்சரியப்படுறானா, மன்னிய பிராப்தா ஸ்தம் தேசம் எம் பரத்வாஜோ முனிர் அப்ரவீத் அப்படின்னு எந்த ஒரு தேசத்தை அந்த பரத்வாஜர் சொன்னாரோ அந்த தேசத்தை நாம் அடைந்தோமா அப்படின்னு மன்னியனா சங்கே, நான் நம்பவே முடியலையே. இப்போ பரம பாப்பியான நான் கைகை வயிற்று பிறந்த நானா போய் ராமன் இருக்கிற தேசத்தை அடைந்தேன்னு அவனால நம்பவே முடியலையாம். அது போல ஆழ்வார் நடிகனும் நாமே நானா போய் அனாதிகாலமா சம்சாரியாக இருந்த நானா போய் இப்படி பகவானை கிட்டினேன் என்று இந்த மூன்றாம் பாட்டிலே ஆழ்வார் விஸ்மயப்படுகிறார், ஆச்சரியப்படுகிறார். ஆக இந்த மூன்றாம் பாட்டில் ஆழ்வார் என்ன பண்ணார்? லீலா விபூதி யோகத்தை தெரிவித்தார். இரண்டாம் பாட்டில் என்ன பண்ணார் என்று பார்த்தோம், பகவத் சுரூபத்தை அனுபவித்தார். இந்த மூன்றாம் பாட்டுல லீலா விபூதியை பத்தி தெரிவிக்கிறார். இதுக்கு மேல இந்த பதிகத்துல முழுக்க என்ன அப்படின்னா இந்த லீலா விபூதியினுடைய இந்த மூன்றாம் பாட்டினுடைய விஸ்தாரம் தான் மேற்கொண்டு இந்த பதிகம் மூலம் விளக்கம் தான் பண்ண போறார் மேல் உள்ள பாட்டுக்களாலே. அதை மேலே பார்ப்போம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.